வாசிக்கக்கூடியவர். எதற்காக என்று சொன்னால், புதிய சக்திகள் யாராவது இருக்கிறார்களா, அவர்கள் என்ன மாதிரி சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் புத்தரை அடிக்கடி வாசிப்பது வழக்கம். அதனுடைய பின்னால் இருந்து அதை இயக்கக்கூடிய, அதனுடைய மொழிபெயர்ப்புக்கு காரணமாக இருக்கிற நம்முடைய தோழர் ரமேஷ் அவர்கள், அவரும் நானும் அடிக்கடி மொழிபெயர்ப்பை பற்றி விவாதிப்போம். எனக்கு பிடித்த மிக சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவர். அவருடைய ஒவ்வொரு நூலையும் படிக்கும் அந்த வாக்கிய அமைப்பிலிருந்து மொழிபெயர்ப்பை பொறுத்த மட்டிலும் மூலமொழியையும் அறிந்திருக்க வேண்டும், எழுதுகிற மொழியையும் சொற்பமுறை அறிந்திருக்க வேண்டும், இரண்டையும் அறிந்தவர் அவர். ஏன்னா மொழிபெயர்ப்பில் தன்னுடைய தமிழ் மொழியை சரியா அறியாத மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. ஒரு நகைச்சுவையை சொல்வதா நினைக்க வேண்டாம், இது உண்மையாக நிகழ்ந்தது. பாரதியாரனுடைய பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்பதை டாக்டர் பிரேமா நந்தகுமார் என்ற பிரபலமான மொழிபெயர்ப்பாளர் let us convert all the temples into mosque என்று மொழிபெயர்த்து விபரீதங்கள் இங்கே நிகழ்ந்திருக்கின்றன. அத்தகைய ஒரு பயத்தோடு ஒரு வாசகன் மொழிபெயர்ப்பை கையில் எடுக்கும்போது ரமேஷ் பாண்டவர்களுடைய மொழிபெயர்ப்பு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்ததாக அத்தகையவர்கள் இருந்து தேர்ந்தெடுப்புன்றது சிறப்பானதாகத்தான் இருக்கும். அதே போல கவிதையில் தன்னுடைய கவிதையை எத்தகைய விதத்திலே புடம் போட்டு வளர்த்திருக்க வேண்டும் என்பதை சதா தேடிக்கொண்டே இருக்கும் கவிஞர் நாவையாருள். அந்த நாவையாருள் விஷ்ணு புரண்டு படிக்கிறாருன்னு இவர் கிராம்சி புரண்டு படிக்கிறார். அதுபோல ஒரு எதிர்வினையை கவித்துவமாக ஆற்றி கொண்டு வருகிற நம்மளுடைய நாவை அருள் அவர்கள் தேடி தேடி ஒவ்வொரு கவிஞர்களையும் கவிதை சக்திகளையும் கண்டுபிடித்து கொடுப்பது எனக்கு இப்படியெல்லாம் எழுதுறவங்கலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் அறிவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கவிதை இதெல்லாம் சிறுகதை. சிறுகதையில் நம்ம எஸ்பி என்னோட இந்தியன் வங்கியில் பணிபுரிந்தவர். அப்படியே கதைகள் எல்லாம் அவர் எழுதுறதோ படித்ததை மறந்துறதோ எல்லாம் மனப்பாடம் பண்ணுறவர். அவர் சிறுகதைகளை அப்படியே மனப்பாடம் சொல்லக்கூடியவர். அவர் இருந்து கதைகளை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லுவதெல்லாம் இவர்களெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது ஆச்சரியம் தரக்கூடியது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேசவதேவனுடைய நாவல்ல ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரத்துக்கு காற்று என்று பெயர். அது ஒரு தோழர். ஆனால் அது தோழர்னா அவர் இப்படி இருப்பாரு, துண்டு போட்டுப்பாரு, சேப்பு துண்டு போட்டுப்பாருலாம் எழுதியிருக்க மாட்டாரு. ஆனால் அந்த கதாபாத்திரம் வரும், எல்லா புரட்சியர் செயல்களும் செய்து விட்டு போய்விடும். அதுக்கு பேரை காற்று என்று வைத்திருந்தார். அந்த காற்று போல சதா தன்னுடைய சத்தம் காட்டாமல் செயல் செய்யும் நாகராஜன். அவர் எப்ப வருவாரு என்ன செய்வார்னு தெரியாது. ஆனா மிகச்சிறப்பாக திடீர்னு சொல்லுவாங்க 1,00,000 பார்வையாளர்கள். அந்த புக்கை எப்படி இத்தனை பார்வையாளர்கள்லாம் உருவாக்குனாங்க இன்னும் எதுன்றது ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த விழாவில் இவர்களையெல்லாம் நேரில் பார்க்குது. நான் ஒரு வாசித்து இவங்களையெல்லாம் வாசித்தவர்களோடு இப்போது விருது வாங்கும் போது தெரிய வரும், ஓ இவங்க தானே அது இப்படி எழுதினவங்க அப்படி எழுதினவங்கன்னு சொல்லி ஒரு வாசகனுக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியை இங்கே கொடுத்தீர்கள். இந்த இடத்துல புக் டே என்ற பெயர் இருப்பதனால் புத்தகத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் விரும்புகிறேன். ஏனெனில் இந்த கூட்டத்தில் நம்மளுடைய ஜியா அவர்களுடைய தலைமையில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய 4 வார்த்தைகளை அவர் கேட்கக்கூடிய வாய்ப்பும் என்னை மகிழ்ச்சி அளிக்கிறது. இதில் நான் என்ன செய்தேன்னா, நம்மளுடைய புத்தக கண்காட்சியில் அந்த புக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நானும் ஒரு கடை வைத்திருக்கிறேன். யாழி பதிவு வெளியீடு என்கிற ஒரு பதிப்பகத்தை நான் 40 ஆண்டுகளாக நடத்தி வந்திருக்கிறேன். ஆனால் அதனுடைய பகாசியினுடைய அங்கத்தின் அல்ல. ஆனால் அந்த இடத்துல ஒரு கடை வைப்பேன். அந்த கடையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தகத்தை பொறுத்த மட்டிலும் புத்தக வடிவமைப்பில் ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டும் என்று நினைப்பேன். இந்த புத்தகம் என்று சொன்னால் எப்பவுமே புத்தகத்தை நாம் என்ன செய்யறோம், நான் எழுதுறேன், வேலையை எடுத்து நானே எடுத்துன்னு போய் டிடிபி பண்ணுறேன், ப்ரூஃப் ரைட் பண்ணுறது கூட பெரும்பாலும் நானே தான்.
அதுக்கப்புறம் அதை வந்து ஒருத்தரிடம் கொடுத்து அச்சகத்தில் கொடுத்து அச்சடித்து அழகாக லேமினேட் செய்து பைண்ட் செய்து வாசகனிடம் கொடுத்தால் வாசகன் என்ன செய்யறான், அதை வச்சுக்கிட்டு படிக்காம தூங்குறான். தூக்கத்தை தரும் புத்தகமாக மாற்றி விடுகிறான். இந்த புத்தக கண்காட்சியில் அந்த லேமினேட் பண்ண அந்த அழகான புத்தகங்களை எடுத்து வந்து வைக்கும்போது வாங்குவதற்கு கிடைக்காமல் போகிறது. அப்போ புத்தகத்தை புதிய வடிவமைப்பில் ஒரு பரிசோதனை முயற்சிக்கு ஆட்படுத்த வேண்டும் என்று இந்த ஆண்டு ஒரு சின்ன ஒரு பரிசோதனை முயற்சி செய்தேன். அதில் என்னவென்றால், வாசகன் நான் ஒழுங்காக சுத்தமாக எழுதி பைண்ட் செய்து லேமினேட் செய்து உன் கையில் கொடுக்க மாட்டேன் வாசகனிடம். வாசகனும் எழுத்தாளனோடு கலந்து உறவாடி அந்த புத்தகத்தை உருவாக்க வேண்டும். அது ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அந்த வாசகன் அந்த புத்தகத்தில். அதுக்காக நாங்கள் என்ன செய்தோம்னா, அந்த புத்தகத்தை அப்படியே அச்சடித்து விட்டோம். பெரிய தாளில் அச்சடித்து விட்டு அதை சுருட்டி ஒரு நம்ம ஓவியங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு போவோம்ல, ஒரு இது குழல், அந்த குழலுக்குள்ள போட்டு இதுதான் புத்தகம்னு கொடுத்துட்டோம். அந்த புத்தகங்கள் இதில் உள்ளுக்குள்ள எப்படி மடிக்கணும், எப்படி வெட்டணும்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கு. உடனே ஒரு வாசகர் என்ன செய்வார், அதை எடுத்து மடித்து அதை வெட்டி அதை வைத்து படிக்க வேண்டும். இதை சம்பந்தமாக பண்ணும்போது இந்த புத்தகத்துக்கு அப்படி உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் இது. அதனுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா, டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா பாகுபாடு என்பது புத்தகத்தில் இருந்து தான் தொடங்குகிறது. படித்தவன் படிக்காதவன் என்கிற பாகுபாடு புத்தகம் தான் உருவாக்குது. படித்தவன் புத்திசாலி, படிக்காதவன் முட்டாள் என்கிற பாகுபாட்டையும் புத்தகம் தான் உருவாக்குகிறது. புத்தகம் யார் மனிதன் என்று கூட முடிவு செய்கிறது. ஒரு குழந்தை பள்ளியில் வாசிக்கும் முதல் கதைகளிலேயே, முதல்ல ஒரு கதை படிக்குது குழந்தை, அந்த முதல் கதைகளிலேயே யார் நாயகன், யார் தலைவன், யார் வேலைக்காரன், யார் பேசுவான், யார் மௌனமாக இருப்பான் என்பவை தீர்மானிக்கப்படுகின்றன. நம்ம பாடத்தில் குழந்தையினுடைய பாடத்தில் வந்து அப்பா படிக்கிறார், தோட்டக்காரன் வேலை செய்கிறான், அங்கேயே குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்றோம் யார் எவர் எந்த இடம் என்று. இது புத்தகம் தான் முடிவு செய்கிறது. ராஜா ஆண், சேவகர் கீழ்சாதி, காப்பாற்றப்படுகிறவள் பெண். இந்த பாத்திர பிரிவு இருக்கிறது, இதுதான் பாகுபாடு. இதை புத்தகம் தான் உருவாக்குகிறது. பாட புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் சரி, சாதாரண புத்தகம், பாட புத்தகங்கள் எடுத்துக்கொண்டால் பாட புத்தகம் உலகை சமமாக காட்டுவதில்லை. வரலாற்று புத்தகங்களில் மன்னர்கள், யுத்தங்கள், ஆட்சிகள் நிறைந்திருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், பெண்கள், உழைப்பாளிகள் இவர்கள் எல்லாம் வெறும் அடிக்குறிப்பாக மட்டுமே வருவார்கள். அவங்கள வெறும் ஃபுட் நோட். இதன் மூலம் குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறது, அந்த குழந்தை படிக்கும் போது சிலர் தான் வரலாறு, மற்றவர்கள் எல்லாம் வெறும் ஃபுட் நோட். இதுவே சமூக பாகுபாட்டின் முதல் அத்தியாயம். இதை புத்தகம், பாட புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, பாட புத்தகம் தவறி வைத்து விட்டது. இலக்கியம் உன்னதமான மனிதனை படைக்குமே என்று சொல்லி இலக்கியத்தை எடுத்தால், இலக்கியம் கூட மனித மதிப்பு செய்கிறது, ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. பல நாவல்கள், சிறுகதைகள் ஒரு வகையான மனிதனை மையமாக வைத்து மற்றவர்களை விளிம்பில் வைக்கின்றன. ஒவ்வொரு நாவலும் சிலரை மையத்தில் வைத்து பலரை விளிம்பில் வைக்கின்றன. நகர மனிதன் என்று சொன்னால் அவன் அறிவாளி என்று காட்டுகிறார்கள். கிராம மனிதன் என்றால் அவன் எளியவன் என்று காட்டுகிறார்கள். ஆண் என்பவன் சிந்திப்பவன், பெண் என்பவள் எப்போதும் உணர்ச்சி வசப்படுகிறவள். பெண் கதாபாத்திரங்களும் அப்படி உணர்ச்சியில கொந்தளிக்கும். அந்த கதாசிரியர் தன்னுடைய கையில் இருக்க வண்ணங்களை எல்லாம் செலவழிப்பார் அதுக்காக. இது வாசகரின் உள்ளத்தில் ஒரு மறைமுக ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது. சரிப்பா, புத்தகம் தான் அப்படி பண்ணிடுச்சு, மொழிகிட்ட போலான்னு பண்ணா மொழியே பாகுபாட்டின் கருவியாக இருக்கிறது. புத்தகங்களில் வரும் சொற்கள் அவன் புத்திசாலி, அவள் அழகி, அவன் தைரியசாலி, அவள் நல்லவள் என்றெல்லாம் சொல்லுகிற போது இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் கடைசியா நாங்கள் என்ன செய்தோம், கடைசி பக்கத்தில் ஒரு மனிதனை அடிமையாக்க வேண்டுமா, சட்டம் தேவையில்லை, அவனை ஒரு சிறிய கதாபாத்திரமாக ஒரு புத்தகத்தில் எழுதிவிட்டாலே போதும். எனவே புத்தகங்களை தயாரிக்கும் போது
புத்தகத்தினுடைய குணாம்சத்தை கருத்தில் கொண்டு அந்த புத்தகத்துக்குள் ஒரு அரசியல், அந்த புத்தகத்துக்குள் ஒரு தெளிவு, புத்தகத்துக்குள் பல கேள்விகள், இவற்றை உருவாக்கக்கூடிய படைப்புகளையும் கட்டுரைகளையும் மொழிபெயர்ப்புகளையும் தேடி தேடி வாசகன் அலைய வேண்டியதாக இருக்கிறது. அந்த வேலையைத்தான் புக் டே மிக சுலபமாக்கி அவற்றையெல்லாம் தேடி கொடுக்கிறது. இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு புக் டே வந்து புத்தகம் வந்து ஒரு வாய்மொழி வழக்கா இருந்தது, வாய்மொழிக்கு வழக்கா இருந்தது ஒரு திருக்குறள். அப்புறமா அது வந்து சுவடியில போச்சு, சுவடியில் இருந்து போயிட்டு அங்கிருந்து ஒரு பிரிண்டட் புக் அச்சு புத்தகமாக வந்தது. அதுக்கு பிறகு ஒரு ஓசை புத்தகம் ஆயிடுச்சு, ஆடியோ புக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வாய்மொழி வழக்காக இருந்ததை தொழில்நுட்பம் நகர்த்தி கொண்டு போய் மீண்டும் வாய்மொழி வழக்காகவே கொண்டு வந்து விட்டது. ஏனெனில் சாதாரண மனிதனை நோக்கித்தான் இந்த தொழில்நுட்பம் கூட செல்கிறது. மனிதர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள், முதலாளிகள் தான் தடையாக இருக்கிறார்கள், அறிவாளிகள் தான் தடையாக இருக்கிறார்கள். பாமரனிடம் சென்று வாழ்க்கையினுடைய அடிப்படை பாடங்களை கற்றுக்கொடு என்று கையேந்து நாம் கேட்க வேண்டிய காலம் இங்கே நம்முடைய சுற்றி இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்வதற்கு புக் டே போன்ற எழுத்துக்களில் ஏராளமான படைப்புகள் வெளிவருகின்றன. அதற்காக நான் நன்றி கூறி ஒரு வாசகனாக அதன் பின்னால் இருந்து இயங்குகிற அத்தனை பேருக்கும் ஒரு ஓரத்து வாசகனாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார்.